அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் டைரக்டர் படன்னு பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு. எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்ன தான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவர் பாய், ஒரு ஆங்கிரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ள என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி LPG, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணணும், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டு வந்த படத்தை ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இந்த புது நான் எடுத்துருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்து STR அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டா, பெர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற, ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற. ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லோரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல், மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து
நம்ம கால் அடி எடுத்து வைக்கிறதுலேருந்து வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய டீம் ப்ரொடியூசர் தேவா சார், எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாக அவருடைய நட்பு. ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.